Assalamualaikum, welcome back to my channel Dazzling Vlog. So இன்னிலேருந்து என்னோட சேனல் நேம் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கு ரீசன் என்ன, லாஸ்ட் வீடியோ நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து இனிமேல் என்னோட வீடியோஸ் எல்லாம் வந்து நான் இந்தியாவிலேருந்து அப்லோட் பண்ண போகிறேன். இன்றைக்கி இந்தியாவிலேருந்து ஃபஸ்ட் என்னோட ரெசிபி வந்து ஒரு சூப்பரான ரெசிபி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். நான் செஞ்சு காட்ட போகிறது கிடையாது, என்னோட என் சிஸ்டரோட நேம் வந்து ஜெசிமா. வந்து ஷீ இஸ் லிவிங் இன் மதுரை. ஸோ அவங்க ஊர் ஸ்டைலில் வந்து ஒரு சூப்பரான பணியார குழம்பு செஞ்சு காட்ட போகிறாங்க. ஸோ இது அவங்க இனிமேல் வந்து உங்களுக்கு எப்படி செஞ்சு காட்டுன்னு அவங்க சொல்லுவாங்க. இப்போ முட்டை பனியார குழம்புக்கு தேவையான ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, தேங்காய்ச்சில், தக்காளி, வெங்காயம் அதை மிக்ஸியில் நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா மை போல் அரைச்சிக்கோங்க. அரைச்சி பேஸ்ட் ரெடி பண்ணதுக்கப்புறம் நமக்கு தேவையான புளி, நாங்கள் வந்து ஒரு 5 or 6 மெம்பர்ஸ்க்கு தேவையான புளியில் ஊற வச்சுருக்கேன். அதாவது ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி, அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இதில் வந்து அஸ்யூஷுவல் நம்ம மீன் குழம்புக்கு யூஸ் பண்ணுற மிளகாத்தூள், மல்லித்தூள் தான். 3 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்ச அந்த தேங்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்த்து அரைச்சோம்ல அந்த பேஸ்ட்டை மிக்ஸ். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ குழம்பு ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த குழம்பு வந்து தாளிக்க போகிறோம். 3 ஸ்பூன் ஆயில். நெக்ஸ்ட்டு அதில் வந்து மீன் குழம்புக்கு தாளிப்போம்ல, வெந்தயம் ப்ளஸ் சோம்பு, பெரும் சோம்பு. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, மல்லிக்கீரை, தென் ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் வெங்காயம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, அந்த பெருஞ்சோம்பு ப்ளஸ் வெந்தயம் நல்லா ஓரளவு ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லா அதை வதக்கி விடுங்க. அதில் அந்த ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த தக்காளியை போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதங்கி வருது. அடுத்து அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா அந்த எண்ணெயிலேயே வதங்கட்டும். தக்காளி, வெங்காயம், சோம்பு, வெந்தயம், கருவேப்பிலை, மல்லிக்கீரை இதெல்லாம் அந்த ஆயில்லையே நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அதில் தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அந்த குழம்பு கொதித்து வரும்போது அந்த ரெட்டிஷாக வரும். அதுக்கப்புறம் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த குழம்பு அதில் ஆட் பண்ணிட்டேன். அதுலேயே உப்பு நம்ம முன்னாடியே சேர்த்துருந்தோம். இப்போ அதை தாளித்ததுக்கப்புறம் மூடியை வச்சு மூடி ஒரு 10 minutes நல்லா கொதி வரட்டும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த பணியாரத்துக்கு தேவையான பொருட்கள் ரெடி பண்ண போகிறோம். குழம்பு ஒரு பக்கம் கொதிச்சதுக்கப்புறம் இப்போ பணியாரம் ரெடி பண்ண போகிறோம். அந்த பணியாரத்துக்கு வந்து நம்ம முட்டைக்கு நறுக்கிற மாதிரி 2 பல்லாரியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து அதை வந்து நல்லா மசிச்சு விட்டுருங்க. இந்த உப்பு எதுக்கு சேர்க்குறது அப்படின்னா, அந்த வெங்காயம் நல்லா மசிக்கிறதுக்காக கையை வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. அதோட கொஞ்சம் மல்லிக்கீரை, கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ அந்த பணியாரத்தில் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு மசால் ரெடி பண்ணணும். என்னென்ன அப்படின்னா, அதில் வெறும் பொரிகடலை, சீரகம், மிளகு, அவ்வளோதான். அந்த பேஸ்ட்டை அப்படியே மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணி இந்த வெங்காயத்தோடு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு மறுபடியும் நல்லா கையிலேயே மசிச்சு விட்டுருங்க. இப்போ 5 or 6 மெம்பர்ஸ்க்கு தேவையான அந்த பணியாரம் ரெடி பண்ணுறனால மினிமம் ஒரு 5 முட்டைனாலும் வேணும். அதை ஒன்றா உடச்சி ஊற்றிக்கிட்டு இருக்கேன். அஞ்சு முட்டையும் ஊற்றுனதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா கையை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. ஏன்னா ஒரு பக்கம் உப்பு போய் சேர்ந்துடாமல் இருக்கிறதுக்காக தான் நான் கையிலையும் மசிச்சு விடுறேன். இப்போ அந்த பணியாரத்தை ஊற்றுறதுக்காக பனியார சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சம் ஆயில் விட்டு காய வச்சுருக்கேன். சட்டி காஞ்சிட்டு வரட்டும். கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டிங்கன்னா தான் அந்த பணியாரம் வந்து ஒட்டாமல் வரும். சட்டி ஓரளவு காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன்.
காஞ்சதுக்கப்புறம் இன்னொரு அடுப்பில் பக்கத்துலேயே அந்த குழம்பு கொதிச்சுட்டே இருக்குது. இப்போ பணியாரம் ரெடி பண்ணுறோம். பணியாரத்தை வந்து அந்த சட்டியில் ஊற்றுறேன். அதுக்கு வந்து இந்த ரசக்கரண்டி இருக்குல்ல, குழியாக இருக்கும், குழிக்கரண்டின்னு சொல்லுவாங்க, அதை வச்சு ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் சிந்தாமல் வரும். இந்த பணியாரம் வந்து குழம்புல போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எடுத்து பிள்ளைங்களுக்கு கொடுத்தோன்னா அது ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிடுவாங்க. ஏன்னா குழம்புல போட்டால் கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. ஓகே, இப்போ குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இங்கே பணியாரமும் இன்னொரு அடுப்பில் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. அது வெந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் பணியாரம் சுடுவோம்ல, அது மாதிரி தான் பிரட்டி போடுங்க. வெந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஊற்றும்போது ஒட்டிக்கிட்டு வரும். நெக்ஸ்ட்டு அடுத்த இது ஊற்றும்போது நல்லா கரெக்டாக வந்துடும். பணியாரம் நல்லா வெந்து வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பணியாரத்தை ஒன்று ஒன்றா எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகான சூடான பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பணியாரத்தை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த குழம்பு கொதிச்சிட்ருக்குல அந்த குழம்புல சேர்க்க போகிறேன் ஒன்று ஒன்றா. ஒன்று ஒன்றா எல்லா பணியாரத்தையும் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரே ஒரு கொதி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். நல்லா கொதிக்குது குழம்பு, இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது. இங்கே பாருங்கள் எவ்வளோ சுவையான முட்டை பணியார குழம்பு ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. இதில் வந்து அதிகமான புளி சேர்த்துடக்கூடாது. அதுக்காக தான் நான் தேங்காயில் ஒரு தக்காளி அரைச்சிருக்கேன், தாளிக்கும் போது ஒரு தக்காளி போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான முட்டை பணியார குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ ஒரு அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெரி சிம்பிள் ரெசிபி. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சா என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் டாஸ்லிங் vlog நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய், டேக் கேர்.